என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாதிக்கப்பட்ட போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறார். சீமான், நீங்க எங்க இருந்தீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இந்த சம்பவம் வெளிவந்து அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அண்ணா பல்கலைக்கழக வாசலில் உடனடியாக போய் ஆர்ப்பாட்டம் செய்தது யார்? கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்குகிற ஜனநாயக மாதர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் தான். சம்பவம் வெளிவந்து அடுத்த சில மணி நேரங்களுக்குள் அண்ணா பல்கலைக்கழக கேட்டுக்கு போனாங்க, ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல பாதுகாப்பு கிடையாது, உயர்கல்வி கிடைக்க மாட்டேங்குது, முறையான வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி எக்கச்சக்கமா இருக்கு, வசிப்பதற்கான இடம் இல்லை, இந்த மாதிரி இல்லை இல்லை இல்லைங்கிற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க இல்லை அப்படிங்கிறதோடையே நம்ம மல்லு கட்ட போறோமா? நம்ம இறந்த பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறை அதுகளும் இல்லை 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 என்று கண்ணீர் வடிப்பதற்காக இந்த சமூகத்தை இப்படி விட்டு செல்ல போகிறோமா? அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிறது தான். வழியா இல்லை பூமியில்ங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த வழியை மார்க்சிஸ்ட் கட்சி காட்டுகிறது. அதுதான் போராட்ட வழி. அதனால போராட்டங்கள் மூலமாக, புரட்சியின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகெட்ட சமூக அமைப்பை மாற்றி அனைத்து மக்களும் சமத்துவமாக கண்ணியமாக வாழ்க்கை நடத்துவதற்குரிய சமூக அமைப்பை, சோஷலிச அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. இந்த மாநாடு நடத்துவதற்கான நிதி அனைத்து மாவட்டங்களிலும் வீடு வீடாக லட்சக்கணக்கில் வசூலிக்கப்பட்டது என்பதை மிகப்பெரிய பெருமையாக, பெருமிதமாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். மற்ற பல கட்சிகளைப் போல சூட்கேஸ் வாங்கி நிதி தேவையை பூர்த்தி செய்வது என்பதை ஒருபோதும் மார்க்சிஸ்ட் கட்சி செய்வது கிடையாது. எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்கள் கொடுக்கிற 10, 20, 50, 100, 200 என்ற முறையில்தான் மக்களிடம் வசூலித்து மக்களுக்காக இயக்கம் நடத்துகிற கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது. மக்களிடம் நிதி வசூலுக்கு போனால் எதுக்குன்னு கேட்பாங்க. மாநாடுன்னு சொல்லுவோம். மாநாட்டில் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. மாநாட்டு செய்திகளை சொல்லுவோம். அதனால எங்களை பொறுத்தவரை வெகுஜன வசூல் கூட ஒரு கருத்து பிரச்சாரம் தான் அப்படிங்கிறதையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல தோழர் பாஸ்கர் சுட்டி காட்டினார் 24 கருத்தரங்குகள். இதை தவிர சில மாவட்டங்களில் இடைக்கமிட்டி வாரியாக கருத்தரங்குகள். அதனால இந்த மாநாடு என்பதை பயன்படுத்தி ஏதோ 1000 பிரதிநிதிகளை வரவழைத்தோம், வசதி செய்து கொடுத்தோம், தங்க வைத்தோம், பேசினோம், அனுப்பி வைத்தோம் என்று இல்லாமல் இந்த அகில இந்திய மாநாட்டை தமிழகத்தில் நடத்துவதன் மூலமாக தமிழக மக்கள் மத்தியில் மார்க்சிய பேரியக்கம் குறித்த ஒரு நன்மதிப்பை, செல்வாக்கை அதிகப்படுத்துவது, கருத்தியல் தளத்தில் மற்ற பல தத்துவங்களோடு மார்க்சியம் மோதும் வெல்லும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் மாநாட்டை ஒட்டி இந்த கருத்து பிரச்சாரங்களை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான கருத்தரங்குகள், மற்ற பல விஷயங்கள்ல நம்ம பேசுகிற விஷயங்கள் யாருக்காகனா, ஒரு பக்கம் மக்களுக்காக, இன்னொரு பக்கம் யாருக்காகனா இந்த கண்ணை மூடிக்கிற பூனைகள் சில பேர் இருக்கு. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா சமீபத்தில் கண்ணை மூடிக்கிட்ட ஒரு பூனை, அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், அவர் உண்மையிலேயே கண்ணை மூடிக்கிட்ட பூனைன்னு சொல்லணும், அல்லது தலையை மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்ட நெருப்பு கோழின்னு சொல்லணும். அதனால இந்த கண்ணை மூடிக்கொண்ட பூனைகளுக்கும் தலையை மண்ணுக்குள் புதைத்து கொண்ட நெருப்பு கோழிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க? சீமான் ஏதாவது போராட்ட களத்துக்கு வந்தால் அங்கு கம்யூனிஸ்டுகளை பார்க்கலாம். நீங்க வெறும் பத்திரிகையாளரை சந்தித்து கொண்டு உங்களுக்கு விஜயலட்சுமி மேட்டரை டீல் பண்றதுக்கே உங்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கோர்ட்டா, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நீங்க கோர்ட் வாசப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சொந்த பிரச்சனைய, உங்களுடைய அசிங்கத்தை கட்சியினுடைய பொது பிரச்சனையாக மாற்றுவதற்கு வெட்கமில்லாமல் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கடுமையான
கடைந்தெடுத்த ஆணாதிக்க கருத்துக்களை நீங்கள் மேடைதோறும் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால நீங்கள் மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க? கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க? என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாதிக்கப்பட்ட போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. சீமான், நீங்க எங்க இருந்தீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இந்த சம்பவம் வெளிவந்து அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அண்ணா பல்கலைக்கழக வாசலில் உடனடியாக போய் ஆர்ப்பாட்டம் செய்தது யார்? கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்குகிற ஜனநாயக மாதர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் தான். சம்பவம் வெளிவந்து அடுத்த சில மணி நேரங்களுக்குள் அண்ணா பல்கலைக்கழக கேட்டுக்கு போனாங்க, ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பொள்ளாச்சியில பெண்கள் வல்லுறவு செய்யப்பட்ட போது எங்க போனீங்க கம்யூனிஸ்டுகள் என்று கூசாமல் கேட்கிறார். நீங்கள் எங்கே போனீர்கள் சீமான் அப்படிங்கிற கேள்வியைத்தான் நாங்க கேட்க விரும்புறோம். பொள்ளாச்சி பிரச்சனையில முழுக்க முழுக்க மார்க்சிஸ்ட் கட்சி, ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் முயற்சி எடுத்து அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து அமைப்புகள் கூட்டம் இவற்றையெல்லாம் நடத்தி ஒரு 15,000 பேர் பங்கேற்ற பிரம்மாண்டமான மனித சங்கிலி உட்பட நடத்தி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டு போராட்டம் நடத்தியது மார்க்சிஸ்ட் கட்சி தான். சீமான் பட்டியல் இடாத, அவருக்கே தெரியாத அனைத்து வன்கொடுமைகளிலும், அது பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையாக இருக்கலாம் அல்லது பட்டியல் சமூக மக்கள். இப்ப கூட இங்க ஆஸ்பத்திரியில ஒரு இளைஞன் வெட்டுப்பட்டு கிடக்கிறான். கபடி போட்டியில முதல் பரிசு பெற்ற இளைஞன் தலித் வகுப்பை சேர்ந்தவன் என்பதற்காக சாதி வெறியர்கள் அவனை வெட்டி இருக்கிறார்கள், அவனுடைய கைகள் உட்பட. இங்கதான் ஆஸ்பத்திரியில இருக்கான். இன்னொரு இடத்துல விருதுநகர்ல புல்லட் ஓட்டுனதுக்காக ஒரு தலித் இளைஞனுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் சீமான் வந்தாரா? செந்தமிழன் வந்தாரா? பாதிக்கப்பட்டது தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? தமிழர்கள் இல்லையா? தமிழக மக்கள் இல்லையா? எங்களை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து துணிச்சல் வருது? எங்க இருந்து தைரியம் வருது? உங்க இயக்கம் நேத்து மழையில முளைச்ச காளான். எங்களுடைய இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து உலக அளவில் பாசிஸ்டுகளை எதிர்கொண்டு, தேசிய அளவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொண்டு தேச விடுதலை போராட்டத்தில் எண்ணற்ற உயிர்களை அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய இயக்கம். அதே போல நிலத்திற்காக, நில உரிமைக்காக, கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக, இப்படி மக்கள் பிரச்சனைகளுக்காக இன்னுயிர் ஈந்த ஏராளமான தோழர்களை கொண்ட அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு கூடிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். நம்பி வந்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றுகிற அந்த விஷயம் மார்க்சிஸ்ட் கட்சியிடம் கிடையவே கிடையாது. வராதவர்களுக்கும் சேர்த்து சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இது இருக்கிறது. அதனால சீமான் கொஞ்சம் கண்ணை திறக்கட்டும், சுத்தி நடக்கிறத பார்க்கட்டும், கொஞ்சம் பத்திரிகையெல்லாம் படிக்கட்டும், டிவியை பார்க்கட்டும், கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் சேர்த்து பதிலளிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த கருத்தரங்குகளை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாநாட்டில் நிலம் எங்கள் உரிமை, குடியிருப்பு எங்கள் உரிமை, அதே போல கோவில் அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தை பயன்படுத்துபவர்கள், அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அவர்களுக்கு அதில் பாத்தியதை உண்டு, உரிமை உண்டு. ஒன்று இலவசமாக கொடுங்க, இல்லைன்னா கிரயம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகளோட பல இடங்கள்ல நம்ம இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மிக நெருக்கமான முக்கியமான நிலம் சம்பந்தப்பட்ட, குடியிருப்பு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி திருநெல்வேலி மாவட்டம் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நான் முதல்ல உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்போ நான் பேச போவது எல்லாமே உங்கள் கஷ்டங்களை பற்றியே கிடையாது. உங்கள் கஷ்டங்கள் தெரியும் உங்களுக்கு. வீடு இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறோம்,
வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகை ஏறிக்கிட்டே போகுது, என்ன பண்ணுறோம்? கிராமப்புறங்களில் முன்னால் காலி இடம் இருக்கும், எங்கே வேணாலும் குடிசை போடலாம். இப்போ காலி இடங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் அரசுக்கு சொந்தமாக அல்லது தனியாருக்கு சொந்தமாக ஏதோ ஒரு கட்டமைப்பு பணிகளுக்காக, பாலத்துக்காக, இதற்காக அதற்காக என்று வேறு பயன்பாட்டுக்கு செல்லுகிறது. அதனால நமக்கு ஒரு காலி இடம், குடிசை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த வழிகள் கூட அடைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். பொதுவாக நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் வீடு இருக்கு. இப்போ பறவைகள்னா கூடு இருக்கு, பாம்புனா புத்து இருக்கு, எலினா வளை இருக்கு, சிங்கம்னா கொகை இருக்கு, ஆந்தனா மரப்பொந்து இருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாருன்னு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அப்படி நினைக்கல. அது ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு செல் அமீபாவிலிருந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து மனிதர்களாக மாறியிருக்கிறோம். அதுதான் இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த பரிணாம வளர்ச்சியை ஒரு பிரமிட் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய இனம் எதுனா மனித இனம். அப்போ அந்த பரிணாம வளர்ச்சியில் சின்ன சின்னதாக இருக்கிற இனங்கள், பறவைகளுக்கு, பாம்புக்கு, எலிக்கு, இதுக்கெல்லாம் சிலந்திக்கு கூட வலை இருக்கு. அப்போ இதுகளுக்கெல்லாம் வீடு இருக்கும்போது பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொந்த வீடு என்பது கனவாகவே இருக்கிறதே, இது ஏன் என்கிற கேள்விக்கான பதில்களை தேடுவதுதான் என்னுடைய உரையினுடைய நோக்கம். இப்போ இங்கே பேசின தோழர்கள் நிறையா சொன்னாங்க. இன்னைக்கு நவீன தாராளமய பொருளாதார காலம்னு சொல்கிறோம். அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும் பேர் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நகரமயம் அப்படிம்பாங்க, தொழில்மயம் அப்படிம்பாங்க, மக்களுக்கான வளர்ச்சிம்பாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்த பிறகு பார்த்தால் அது சாதாரண மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்காது. கார்ப்பரேட்டுகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, பணம் படைத்தவர்களுக்கான வளர்ச்சியாக இருக்கும். அதில் சிக்கி சின்னாபின்னமாவது தான் ஏழை எளிய மக்களுக்கு நேர்ந்ததாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தாண்டி இல்லை, நிலம் எங்களுடைய உரிமை, வீடு எங்களுக்கான உரிமை, குடியிருப்பு எங்களுக்கான உரிமை, நாங்கள் அரசாங்கத்தினுடைய கருணையை நம்பி நாங்கள் ஒன்றும் கேட்கல, இது எங்கள் உரிமை என்பதற்காக கேட்கிறோம் அப்படிங்கிற முறையில் தான் கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வீட்டு மனைக்காக, பட்டாவுக்காக இயக்கம் நடத்திய வேறு ஏதாவது அரசியல் கட்சி இருந்தால் சொல்லுங்கள். கடைந்தெடுத்த ஏழை மக்களுடைய மிக முக்கியமான இந்த கோரிக்கைக்காக தமிழகம் முழுவதும் போராட்ட களத்தில் நிற்பது கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும்தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் கம்யூனிஸ்டுகள் தெளிவாக இருக்கும். இது ஏதோ பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு முதலமைச்சர்கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட தயவு செஞ்சு பிச்சை போடுங்க, தயவு செஞ்சு ஜனங்களுக்கு பட்டா கொடுங்க, தயவு செஞ்சு ஜனங்களுக்கு வீட்டுமனை கொடுங்க என்று பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கெஞ்சுகிற வேலை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறோம், இந்த மக்களுக்கு வீடு என்பது, வசிப்பிடம் என்பது அவர்களுக்கான உரிமை. அந்த உரிமையை அரசாங்கம் என்கிற முறையில் நீங்கள் நிலைநாட்டித்தான் ஆக வேண்டும் என்று உரிமை என்கிற அடிப்படையில் உங்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க, பரிதவிக்கிறாங்க, ஏழை குடும்பங்கள் நடுரோடில் நிற்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசலை. அவர்களுக்கான இடம் அவர்களுக்கு உரியது, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற பாணியில் தான் கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஏற்றுக்குவீங்க, இந்த சமூகம் மாறணுங்கிறதுக்காக நம்ம போராடுறோம். இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் பாதுகாப்பு கிடையாது, உயர்கல்வி கிடைக்க மாட்டேங்குது, முறையான வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி எக்கச்சக்கமாக இருக்குது, வசிப்பதற்கான இடம் இல்லை, இந்த மாதிரி இல்லை இல்லை இல்லைங்கிற ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க இல்லை அப்படிங்கிறதோடையே நம்ம மல்லு கட்ட போகிறோமா? நம்ம இறந்த பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறை
அதுகளும் இல்ல 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 என்று கண்ணீர் வடிப்பதற்காக இந்த சமூகத்தை இப்படி விட்டு செல்ல போகிறோமா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிறது தான். வழியா இல்லை பூமியில்ங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த வழியை மார்க்சிஸ்ட் கட்சி காட்டுகிறது. அதுதான் போராட்ட வழி. அதனால போராட்டங்கள் மூலமாக, புரட்சியின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகெட்ட சமூக அமைப்பை மாற்றி அனைத்து மக்களும் சமத்துவமாக, கண்ணியமாக வாழ்க்கை நடத்துவதற்குரிய சமூக அமைப்பை, சோஷலிச அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. அந்த புரட்சியின் மூலமாக மாற்றம் அப்படின்னு வரும்போது அந்த புரட்சிக்கான படை, அந்த படையில அச்சாணி மாதிரி யாரு இருக்கா அப்படின்னா மார்க்சிஸ்ட் கட்சி யாரையெல்லாம் சொல்லுது? தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை விவசாயிகள், இவங்கள தான் புரட்சிக்கான மாற்றத்திற்கான படையின் அச்சாணி என்று சொல்லுகிறது. இப்ப இந்த 3 பகுதிகளுக்கும் தான் நம்ம சொல்லுகிற இந்த பிரச்சனை, நிலம் அல்லது வசிப்பிடம், குடியிருப்பு என்கிற இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை, இந்த 3 பகுதி இவர்களுக்குத்தான் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே புரட்சி படையின் மையமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளின் முக்கியமான கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி கையில் எடுப்பது கட்சி திட்டத்தை சார்ந்த ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கிறதையும் நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். அடுத்தது ஆதிகாலம் தொட்டு மனிதர்களுக்கு வீடு இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆதி மனிதர்கள் கொஞ்சம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் சினிமாவில் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? குகையில் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மரத்தடியில் இருந்தாங்க, மரத்து மேலே இருந்தாங்க, மலைகளில் இந்த பாறைகளுக்கு இடையில இடுக்குகள் இருக்கும், அதில் வாழ்ந்தாங்க. எதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேடினாங்க? அவங்க தூங்கணும், ஓய்வெடுக்கணும், மழை வெயில் பாதிக்காமல் இருக்கணும், மிருகங்களுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். இதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அப்படிங்கிற முறையில் ஆதி மனிதர்கள் எதையும் எடுத்து வீடு கட்டல. இயற்கை அமைத்திருந்த சில விஷயங்களை அவங்க வீடாக பயன்படுத்தினாங்க. அடுத்தது சமூகம் மாறுகிறது. வேட்டையாடுகிறார்கள், உணவுப் பொருட்களை சேகரிக்கிறார்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. நாடோடி வாழ்க்கை என்பது இருக்கிறது. அந்த சமயத்துல ஒரு இடத்துல பர்மனண்டா அவங்க வீடு கட்ட முடியாது. ஏன்னா இங்க இருப்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்போ அவர்கள் இருக்கிற இடத்தில் இருப்பதற்கு அவர்கள் கட்டுவதுங்கிறது ரொம்ப எளிமையான, போகும்போது அதை பிரித்து பேக் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி மரம், இலதழை, மிருகங்களோட தோல் இதையெல்லாம் பயன்படுத்தி தான் வீடுங்கிற பேரில் ஏதோ ஒரு கட்டமைப்பு அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸாக ஒரு நல்ல நாகரிகமான வீடு என்பது வேண்டும் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வருது? ஓடிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு இடத்தில் இருந்து அங்கிருந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். அது மேய்ச்சல் சமூகம், விவசாயம் மிகப்பெரிய அளவு உருவான சமூகம். அந்த சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகம், மனிதகுல நாகரிகம் முன்னேறிய காலகட்டம். அப்ப நீங்க இந்த வீடுங்கிறது எதனுடைய அடையாளமாக வருகிறதுனா ஆதி மனிதர்களின் அடையாளமாக இல்லை, நாடோடிகளின் அடையாளமாக இல்லை. மாறாக மனிதகுல நாகரிகம் வளர்ந்து மனிதகுலம் முன்னேறிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வீடுகள் என்பது சிறப்பாக, அழகாக, கவனமாக, பாதுகாப்பாக கட்டப்பட வேண்டும் என்பதே அன்றைக்கு மனிதர்களுக்கு தோன்றுகிறது. இப்போ கூட பல இடங்கள்ல தொல்லியல் ஆய்வு நடத்துகிறோம். அதுல எல்லாம் விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? கீழடி இது தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுகிறது. வரிசையாக அமைந்த வீடுகள், கிணறு இருந்தது, சுற்றுச்சுவர்கள் செங்கல் வைத்து கட்டப்பட்டு இருந்தன, இப்படி பல விஷயங்கள் சொல்றோம். அப்போ நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளமாக அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சமூகம் வீடுகளை எப்படி கட்டியது, தெருக்களை எப்படி அமைத்ததுங்கிறது நாகரிகத்தின் அடையாளமாக பறைசாற்றப்படுகிறது. அதனால கடந்த கால நாகரிகமே சிறப்பான வீடு மனிதர்களுக்கு இருந்தது என்றால்
பல ஆண்டு தூரம் பயணப்பட்டு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு வீடுகள் இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதகுலம் அடைந்த நாகரிகம் என்ன ஆனது? மனிதர்கள் அடைந்த முன்னேற்றம் என்ன ஆனது? அதிக முன்னேற்றம் இல்லாத காலத்திலேயே முறையான வீடுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பட்டா இல்லை, வீடுகள் இல்லை, வீட்டுமனை இல்லை அப்படிங்கிறது வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளுகிற விஷயம் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டணும். அதனால நம்ம வீட்டுமனை வேணும், பட்டா வேணுங்கிறது ஏதோ போற போக்கில் கிடைச்சா சரி என்கிற விஷயம் அல்ல. இது நமக்கான ஒரு அடிப்படை உரிமை, மனிதகுல வளர்ச்சியின் நாகரிகத்தின் முன்னேற்றத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அடுத்து சட்டம் இதற்கு உதவி செய்கிறதா? நம்ம எல்லாருக்கும் வசிப்பிடம் வேண்டும், குடியிருப்பு உரிமை வேண்டும்னு நம்ம மாநாடு போடுறோம், தீர்மானம் நிறைவேற்றோம். இதை நம்முடைய நாட்டு சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா? குடியிருப்பு என்பது, வசிப்பிட உரிமை என்பது அடிப்படை உரிமையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தால் சொல்லப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா இல்லைன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லணும். இல்லைன்னு ஏன் சொல்லணும்? வசிப்பிட உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு சட்டத்தில் எழுதி வைக்கல, அதனால இல்லைங்கிறோம். ஆமான்னு ஏன் சொல்றோம்? அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற பல்வேறு பிரிவுகளில் அதனுடைய ஊடாக ஒளிந்திருப்பது வசிப்பிட உரிமை. இப்போ உதாரணமா அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 அது வாழ்வதற்கான உரிமை பற்றி பேசுகிறது. அதை உச்சநீதிமன்றம் பல சமயங்கள்ல என்ன வியாக்கியானம் பண்ணுது? வாழ்வதற்கான உரிமைனா ஒரு புழுவை போல, பூச்சியை போல, சாக்கடை ஓரம் வாழுகிற ஒரு எறும்பை போல வாழ்வதல்ல வாழ்க்கை. மனிதர்கள் வாழ்வதற்கான உரிமைனா கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை. கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமைனா ரோட்ல வாடகை கொடுக்க முடியாம குச்சுக்குள்ள குடிசைக்குள்ள இருப்பதல்ல கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை. முறையான வீட்டில் வசிப்பது, அதுதான் கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அதனால அரசமைப்பு சட்ட பிரிவு 21 நமக்கு இந்த குடியிருப்பு உரிமையை வழங்குகிறது. இன்னொரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்கள் இந்தியாவில் எங்க வேணா போகலாம், எங்க வேணா வசிக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு. ரைட், எங்க வேணா போகலாம், எங்க வேணா வசிக்கலாம். எங்க வேணா போய் ரோட்ல நிற்கிறதுங்கிறது வசிப்பதா? எங்க வேணா போய் ஒரு வீட்டை கட்டி குடியிருப்பது தான் வசிப்பது. அப்ப நீ எங்க வேணா போகலாம், எங்க வேணா வசிக்கலாம் என்கிற சட்டப்பிரிவுக்குள் ஒளிந்திருப்பதுங்கிறது குடியிருப்பதற்கான உரிமை. அதே போல அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு. அது வாழ்வதற்கான உரிமை என்பதை பற்றி பேசுகிறது. பொது சுகாதாரம் முன்னேற வேண்டும் என்று பேசுகிறது. அரசாங்கத்துக்கான கடமை என்பது அனைத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்று பேசுகிறது. அப்ப இதெல்லாம் வாழ்க்கை தர உயர்வுனாலே குடியிருக்க வீடு என்பதோடு அது சேர்ந்து வருகிறது. சரி, இந்திய சட்டம் மட்டுமல்ல, சர்வதேச உடன்படிக்கைகள்ல இந்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக எதிலாவது கையெழுத்து போட்டு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லுகிற ஒரு சட்டம். அதே போல அனைத்து மனிதர்களுக்கும் பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்கிற உடன்படிக்கை. குழந்தைகளின் முன்னேற்றம் உரிமை பற்றிய ஒரு சர்வதேச உடன்படிக்கை. வன்முறையற்ற வாழ்க்கை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை. ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிற உடன்படிக்கை. இதெல்லாம் சர்வதேச அளவுல ஐநா சபையினால கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கைகள். இதுல இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டு இருக்கிறது. இந்த நான் வாசித்த அத்தனை உடன்படிக்கைகளும் சொல்லாமல் சொல்லுகிற விஷயம் என்பது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும், வளர்ச்சி வேணும்னா அவர்கள் வசிப்பதற்கான, குடியிருப்பதற்கான இடம் வேண்டும் என்பதை இணைத்துத்தான் பேசுகிறது.
இதை தவிர இந்த வசிப்பதற்கான உரிமைங்கிறத ஏதோ இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சு இப்ப சில வருடங்களாகத்தான் அதுக்கான குரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. மார்க்சிய மூலவர்களில் தலை சிறந்த தோழர் ஏங்கல்ஸ், அவரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளிகளுடைய குடியிருப்பு உரிமையை பற்றி 2 நூல்கள் எழுதியிருக்கிறார், 2 புஸ்தகம் எழுதியிருக்கார். ஒன்று 1845 தோழர் ஏங்கல்ஸ் எழுதிய புத்தகம் என்பது இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அவல நிலைமை, அதை பற்றி ஒரு புத்தகம். 1872 அவர் எழுதின புத்தகமே குடியிருப்பு பிரச்சனை, ஹவுசிங் குவெஸ்சன், குடியிருப்பு பிரச்சனைங்கிற தனி தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த 2 நூல்கள்லையும் அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன? இந்த குடியிருப்பு நெருக்கடி, தொழிலாளிகளுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு வீடு கிடைக்கல, பட்டா கிடைக்கல என்கிற பிரச்சனைகள் தனித்து பார்க்க முடியாது. இது முதலாளித்துவ அமைப்பு முறையோடு சேர்ந்து வருவது. முதலாளித்துவ நெருக்கடியின் நேரடி விளைவுதான் தொழிலாளிகளுக்கு குடியிருப்பதற்கான முறையான வீடுகள் இல்லாமல் இருப்பது. முதலாளித்துவ சுரண்டலின் ஒரு உள்ளார்ந்த அம்சம்தான் தொழிலாளிகளுக்கான குடியிருப்பு நெருக்கடி என்பதை வர்க்க கண்ணோட்டத்தோடு, முதலாளித்துவ சமூக அமைப்போடு, அது செய்கிற உழைப்பு சுரண்டலோடு, லாபத்துக்காக முதலாளித்துவம் எதை வேண்டுமானாலும் செய்யும், தொழிலாளிகளுடைய நலனை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு கேவலமான அமைப்பு முறைதான் முதலாளித்துவ முறை என்பதை இந்த 2 நூல்கள்லையும் மிக அழகாக சொல்லுகிறார். அதனால அடிப்படையில் இது ஏதோ ஏழபாழ பாவம் என்று அல்ல, அடிப்படையில் இது வர்க்க பிரச்சனை என்று சொல்லுகிறார். முதலாளித்துவத்திற்கு எதிராக எங்களுக்கு வீடு வேண்டும், பட்டா வேண்டும், உழைப்பாளிகளான எங்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது என்று தொழிலாளிகள், உழைப்பாளிகள் ஒன்றிணைந்து நடத்துகிற போராட்டத்தை வர்க்க போராட்டம் என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் அவருடைய நூல்ல இந்த விஷயங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் தொழிலாளி வேலைக்கு போகிறாங்க, உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டில் வந்து இறந்து போயிடுறாங்க. நிர்வாகம் என்ன சொல்லுது? வீட்டில் தான் அவங்க இறந்தாங்க, அவங்க இறப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மார்க்ஸ் அந்த காலகட்டத்தில், கார்ல் மார்க்ஸ் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதில் இந்த பெண் தொழிலாளியினுடைய சாவை பற்றி எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு வந்து 20 மணி நேரம் அந்த பெண் உழைக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறாள். உடல்நிலை சரியில்லை, வீட்டுக்கு போறாங்க. வீடு எப்படி இருக்கு? காத்தோட்டம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, சுத்தமாக குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஒரு குறுகிய இடத்துல படுத்து கிடக்கிற ஒரு நோயாளியாக அவர் மாறுகிறார். அதனால்தான் அவர் உயிர் போகிறது. அதனால நிர்வாகம் மணிக்கணக்காக அவரை உபத்திரவப்படுத்தி வேலை வாங்கிய அந்த சுரண்டல் தான் அந்த மேரி என்கிற பெண் தொழிலாளியினுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று அன்றைய காலகட்டத்திலேயே கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதனால ஏங்கல்ஸ் எழுதினதுலையும் வந்து தொழிலாளிகளுடைய குடியிருப்பு எவ்வளவு மோசமா இருந்தது. ஒரு பெரிய குடும்பம் ஒரு அறை இருக்கக்கூடிய வீட்டில் எப்படி தத்தளிச்சு தங்குச்சு, வேற சில இடங்கள்ல ஒரு வீடு பல குடும்பங்களால் எப்படி பகிர்ந்து அது அனுபவிக்கப்பட்டது. காத்தோட்டம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எல்லாமே அவர் வந்து விஷயங்களை மிக விரிவாக விளக்குகிறார். இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, புதிய புதிய பெயர்கள், நகரமயம் அப்படிங்கிறாங்க. நகரமானா நல்லது தானே அப்படின்னு டக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நகரமாச்சுன்னா 100 நாள் வேலை முதல்ல காலி ஆயிடுங்கிறது ஒன்று இருக்கு. அதை தவிர இந்த நகரமயம், தொழில் மயம், இந்த மயம் வளர்ச்சி இப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள்லாம் யாருடைய நலனை முன்னுக்கு வைத்து, யாருக்காக இது கொண்டு வரப்படுகிறதுங்கிற கேள்வியை மக்கள் தவறாமல் கேட்க வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது. இந்த அத்தனை விஷயங்களும் தொழிலதிபர்களுடைய, முதலாளிகளுடைய வசதிக்காக கொண்டு வரப்படுகிற விஷயம். அதனால பேரு என்னவாக இருந்தாலும்
இதில் பலனடைவது முதலாளிகள், பாதிக்கப்படுவது உழைப்பாளிகள் அப்படிங்கிற இடத்துல தான் அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான வளர்ச்சிக்கான திட்டங்களும் வந்து நிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வளர்ச்சி வேண்டான்னு நம்ம சொல்லலை, ஆனா அந்த வளர்ச்சியும் மக்களது நலனும் ஒன்றிணைந்து போக வேண்டும். வளர்ச்சி எதிர் மக்கள் என்று இரண்டையும் எதிர்நிலையில் வைத்து மக்களை ஓரங்கட்டி வளர்ச்சியை முன்னெடுப்பது யாருக்கு பயன்படும் அப்படிங்கிற முக்கியமான கேள்விங்கிறது வர்க்க கண்ணோட்டத்தோடு முன்வைக்கப்படுகிற கேள்வி. இந்த கேள்வியை கேட்கிற சிங்கிள் கட்சியாக சிபிஎம் மட்டும்தான் இருக்கிறது இதுவரை என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால நம்ம ஐயோ வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. வளர்ச்சி வேணும், ஆனா அந்த வளர்ச்சியில எங்களுக்கு என்ன பலன்? இந்த வளர்ச்சியை உருவாக்குகிற உழைப்பாளிகளுக்கு என்ன கிடைக்கிறது? வளர்ச்சியை உருவாக்குகிற விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு என்ன கிடைக்கிறது? வளர்ச்சியை உருவாக்குகிற பழங்குடி மக்களுக்கு என்ன கிடைக்கிறது? குடியிருக்கிற இடத்திலிருந்து அகற்றப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள், இழப்பீடு கிடையாது, மாற்று இடம் கிடையாது. இப்ப கூட தமிழகத்துல சமீபத்துல நீர்நிலை புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்புங்கிற அடிப்படையில் முடிவெடுத்த போது தமிழகம் முழுவதும் கலெக்டர் ஆபீஸ் சில இடங்களில் முற்றுகையிடப்பட்டது. முற்றுகை உள்பட பல்வேறு இடங்கள்ல திரட்டி போராட்டம் நடத்தி, ஒன்று அந்த இடத்திலேயே குடியிருக்க வைங்க அல்லது மாற்று இடம் கொடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது நாம் தான். அதனால இந்த மாநாட்டில் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம சீரியஸா பார்க்கிறோம். கருணையின் அடிப்படையில் இல்லை, குடியிருப்பு உரிமைங்கிறது ஒரு உரிமை. மனித நாகரிகம் முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட அடிப்படை உரிமை என்பது போல இதை முதலாளித்துவம் ஒரு மாதிரி பார்க்கிறது, சோஷலிசம் வேறு மாதிரி பார்க்கிறது. குடியிருப்பு பிரச்சனையை முதலாளித்துவம் எப்படி பார்க்குது? வீடு என்பதை ஒரு சரக்காக பார்க்கிறது. சோஷலிசம் எப்படி பார்க்கிறது? வீடு என்பதை மனித உரிமையாக பார்க்கிறது. அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய மனித உரிமையாக சோஷலிச சமூகம் வீட்டை பார்க்கிறது. முதலாளித்துவ சமூக அமைப்பு வீட்டை ஒரு பண்டமாக, சரக்காக பார்க்கிறது. அதனால தான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு போடுன்னு போடுது. அதில் முதலீடு செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றி அந்த வீடுகளை விற்பனை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். கடன் கொடுப்பதுங்கிற பேரில் அது ஒரு பெரிய ராக்கெட் நடக்கிறது. 2008 அமெரிக்காவில் உருவான ஒரு நிதிசார் நெருக்கடி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக மாறியதுங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த 2008 நெருக்கடி அமெரிக்காவில் உருவானதற்கான மூல காரணம் ஹவுசிங் பபிள் என்று சொல்லுவார்கள். வீட்டை வாங்குவதற்கு கடன் வசதிங்கிற அடிப்படையில் கடனை திருப்பி கட்ட தகுதி இருக்கிறதா இல்லையான்னு கூட பார்க்காம குவிந்து கிடக்கிற மூலதனத்தை பயன்படுத்த வேண்டும்னு மொத்தத்தையும் கடனா கொடுத்து ஒரு கட்டத்தில் கடன் திரும்ப வரல. அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. எனவே அமெரிக்காவில் தொடங்கி இன்று வரை உலகம் மீள முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிற ஒரு உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு வீடு சார்ந்த பிரச்சனை என்பதுதான் மையமாக இருந்தது என்பதை முன்வைக்கிறோம். அதனால நம்முடைய கோரிக்கை உடனடியாக வீடு வேண்டும், பட்டா வேண்டும் என்பதோடு சேர்த்து இந்த நெருக்கடியை உருவாக்குகிற முதலாளித்துவ சமூக அமைப்பு தூக்கி எறியப்பட்டு சோஷலிச சமூகத்தை படைக்கிற உன்னதமான இயக்கத்தோடு கரம் கோர்த்து நாம் இணைய வேண்டும் என்கிற அவசியமும் இந்த நேரத்தில் முன்னுக்கு வருகிறது. எனவே நமது கோரிக்கை நியாயம், அதற்காக நாம் நடத்துகிற போராட்டம் நியாயம். நமக்கு உரியதைத்தான் நாம் கேட்கிறோம். மனிதராக பிறந்தால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்கிற இந்த 3 உரிமைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து சேர வேண்டும். எனவே கருணை அடிப்படையில் அல்ல, உரிமை என்கிற அடிப்படையில் கடந்த காலம் தொட்டு போராட்ட களத்தில் இதற்காக நிற்கிற மார்க்சிஸ்ட் கட்சி இன்னும் அதிகமாக வரக்கூடிய காலத்தில்
மக்களுக்கான இந்த வசிப்பிட உரிமையை பெற்றுத்தர பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தும் எங்களுடைய அரசியலை நோக்கி நீங்கள் முன்வர வேண்டும், இடதுசாரி அரசியல் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைத்து இந்த மாநாடு சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.